உங்களுக்கு பஸ், ட்ரெயின், ஃபிளைட்ல போறதுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் வேணுமா? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் செலவும் குறையணுமா? பேங்க்ல எஃப்டில பணம் போட்டா மத்தவங்களை விட வட்டி கூட கிடைக்கணுமா? உங்க வீட்ல 60 வயதுக்கு மேலான தாத்தாவோ இல்ல பாட்டியோ இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமானதா இருக்கும். மூத்த குடிமக்களுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மூத்த குடிமக்கள் அட்டை திட்டம். மூத்த குடிமக்கள் அடையாள அட்டை, அதாவது சீனியர் சிட்டிசன் ஐடென்டிட்டி கார்டு என்பது இந்தியாவில 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய நபர்களுக்கு அரசு வழங்கும் அதிகாரப்பூர்வ அடையாள ஆவணமாகும். இது முதியவர்களின் வயதுக்கு சான்றாக செயல்படுவதோடு மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் பல்வேறு சலுகைகளை பெறவும் உதவுது. சரி, இந்த அட்டையை வைத்திருப்பதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்? பயணச் சலுகைகள். அரசு பேருந்துகள் மற்றும் ரயில்கள்ல பயண கட்டணத்துல தள்ளுபடி பெறலாம். சில தனியார் விமான நிறுவனங்களும் பயண கட்டணத்துல சிறப்பு தள்ளுபடி வழங்குறாங்க. குறிப்பா ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்கள்ல அடிப்படை கட்டணத்திலிருந்து 50% வரை தள்ளுபடி வழங்கப்படுது. மருத்துவ சலுகைகள். அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற முன்னுரிமை மற்றும் தனி வரிசை வசதிகள் உண்டு. மேலும் குறிப்பிட்ட சில தனியார் மருத்துவமனைகள்லயும் மருத்துவ செலவுகள்ல சலுகைகள் கிடைக்கலாம். கூடவே மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கு பிரிவு 80D கீழ் 50,000 ரூபாய் வரை வரி விலக்கு பெறலாம். அத்துடன் குறிப்பிட்ட சில தீவிர நோய்களுக்கான சிகிச்சைக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அதே பிரிவின் கீழ் வழங்கப்படுது. நிதி மற்றும் வங்கி சலுகைகள். வங்கிகள்ல நிலையான வைப்பு தொகைக்கு, அதாவது பிக்ஸ்டு டெபாசிட்க்கு மற்றவர்களை விட 0.25% முதல் 0.50% வரை கூடுதல் வட்டி விகிதம் வழங்கப்படுது. வரி சலுகைகள். வருமான வரி செலுத்துவதில் அதிக விலக்கு வரம்பு போன்ற நிதி சலுகைகள் உண்டு. குறிப்பா பழைய வரி முறையில 60 முதல் 80 வயது உடையவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரையிலும், 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலும் வரி விலக்கு உண்டு. சேமிப்பு மற்றும் வைப்பு கணக்குகளிலிருந்து வரும் வட்டி வருமானத்திற்கு பிரிவு 80TTB படி 50,000 ரூபாய் வரை வரி விலக்கு கோரலாம். முன்னுரிமை சேவைகள். அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள்ல பணிகளை விரைந்து முடிக்க முன்னுரிமை அளிக்கப்படும். தொலைபேசி. MTNL, BSNL இணைப்புகளுக்கு முன்னுரிமை மற்றும் பதிவு கட்டணத்துல சலுகைகள் போன்றவையும் உண்டு. நீதிமன்றம். மூத்த குடிமக்கள் தாங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு நீதிமன்றங்கள்ல முன்னுரிமை விசாரணை கோரலாம். ஓகே, இந்த அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் என்னென்ன? தகுதி. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனா இருக்க வேண்டும் மற்றும் 60 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். வயது சான்று. பிறப்பு சான்றிதழ், பள்ளி சான்றிதழ், பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். முகவரி சான்று. ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் கார்டு, இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். புகைப்படம். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் இருக்கணும். எப்படி விண்ணப்பிப்பது? நீங்கள் இதற்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் முறை. மத்திய அரசின் தேசிய அரசு சேவைகள் போர்ட்டல் தளமான india.gov.in அல்லது உங்கள் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு, உதாரணமா நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா www.tnesevai.tn.gov.in என்ற தளத்திற்கு செல்லவும். அதில் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டை அப்படின்ற பிரிவை தேர்ந்தெடுக்கணும். விண்ணப்ப படிவத்துல கேட்கப்பட்டுள்ள விவரங்களை சரியா நிரப்பணும். தேவையான ஆவணங்களையும் புகைப்படத்தையும் அதுல பதிவேற்ற செய்யணும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்பு சரிபார்ப்பு முடிந்து 15 முதல் 30 நாட்களுக்குள் அட்டை தபால் மூலம் அல்லது டிஜிட்டல் முறையில வழங்கப்படும். இல்லைங்க, எனக்கு ஆன்லைன் விண்ணப்பம் செய்வது கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க பின்னாடி சொல்ற முறையில விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் முறை. உங்கள் பகுதிக்கு உட்பட்ட தாசில்தார் அலுவலகம், அப்படி இல்லனா மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு நேர்ல சென்று விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து ஆவணங்களோட சமர்ப்பிக்கலாம். அப்படி போவதற்கு சிரமம் அப்படின்னு சொல்றவங்க தங்கள் அருகில உள்ள இ-சேவை மையங்கள் மூலமா இதற்கு விண்ணப்பித்து பயனடையலாம். முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த அட்டை என்பது வெறும் அடையாள ஆவணம் மட்டுமல்ல, பல்வேறு அரசு மற்றும் தனியார் சலுகைகளை வழங்கும் ஒரு சிறந்த திறவுகோலாகும். எனவே இதுவரைக்கும் இந்த வசதி உங்க வீட்ல உள்ள வயசானவங்களுக்கு இல்லைனா உடனே அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்து பயன்களை அனுபவிங்க.